சீனா ஒரு வல்லரசு நாடாக தெரிந்தாலும் அங்குள்ள சாமானிய மக்களின் வாழ்க்கை பல போராட்டங்கள் நிறைந்தது. சராசரி சீன மக்கள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் வெளி உலகிற்கு அதிகம் தெரியாத அவர்களின் கஷ்டங்கள் சிலவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். 996 வேலை கலாச்சாரம் என்பது சீன இளைஞர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. இது காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதாகும். இதனால் கடும் உடல்நலக்குறைவு, மன அழுத்தம் மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முடியாமை போன்ற சிக்கல்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. சீனாவில் வீடு வாங்குவது என்பது எட்டாக்கனியாக மாறி வருகிறது. மக்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை வீடுகளுக்காக முதலீடு செய்கிறார்கள். ஆனால் பல கட்டுமான நிறுவனங்கள் பாதியிலேயே திட்டங்களை கைவிடுவதால் கட்டிய பணத்தை இழந்து வீடும் கிடைக்காமல் பல நடுத்தர குடும்பங்கள் பரிதவிக்கின்றன. மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே கடும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். காவகாவ் எனப்படும் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் எடுக்கும் மதிப்பெண் தான் ஒருவரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதால் மாணவர்கள் தூக்கமின்றி உழைக்கின்றனர். இது பல இளைஞர்களிடையே விரக்தியை ஏற்படுத்துகிறது. ஹுகோவ் என்பது ஒரு வகையான குடும்ப பதிவு முறை. கிராம மக்கள் வேலைக்காக நகரங்களுக்கு சென்றாலும் அவர்களுக்கு மருத்துவம், கல்வி உட்பட நகரத்துக்கான சலுகைகள் கிடைப்பதில்லை. இதனால் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே 2ஆம் தர குடிமக்களாக வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. தற்போது மாற்றப்பட்டிருந்தாலும் சீனாவின் முந்தைய ஒரே குழந்தை கொள்கையினால் ஒரு தம்பதி தங்களின் 4 பெற்றோர்களையும் ஒரு குழந்தையையும் கவனிக்க வேண்டிய சூழலில் உள்ளனர். இது அவர்களுக்கு பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்துகிறது. அரசாங்கத்தின் தீவிர கண்காணிப்பு மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட கருத்து சுதந்திரம் ஆகியவை சீனர்களின் தனி உரிமையை பாதிக்கின்றன. பொது இடங்களில் கேமராக்கள் மற்றும் சமூக ஊடக கண்காணிப்பு மிக அதிகம். மக்கள் தங்கள் குறைகளை வெளிப்படையாக பேசவோ அரசை விமர்சிக்கவோ முடியாது. இது ஒரு விதமான மறைமுக மன அழுத்தத்தை அவர்களுக்கு அளிக்கிறது. அதிகப்படியான உழைப்பு இருந்தும் வாழ்க்கை தரம் உயராததால் சீன இளைஞர்களிடையே டாங்பிங் என்ற புதிய கலாச்சாரம் பரவி வருகிறது. எவ்வளவு உழைத்தாலும் வீடு வாங்க முடியாது, முன்னேற முடியாது என்ற விரக்தியில் கடினமாக உழைப்பதை நிறுத்திவிட்டு குறைந்தபட்ச தேவைகளோடு மட்டும் வாழ்வது என்பதே இது அந்நாட்டு அரசாங்கத்திற்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பல தசாப்தங்களாக பின்பற்றப்பட்ட ஒரே குழந்தை கொள்கையினால் சீனாவில் பெண்களை விட ஆண்களின் எண்ணிக்கை பல கோடிகள் அதிகம். இதனால் ஒரு சராசரி சீன வாலிபர் திருமணம் செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. பெண் வீட்டார் கேட்கும் அதிகப்படியான திருமண வரதட்சணை காரணமாக பல ஆண்கள் திருமணம் செய்யாமலேயே வாழ்கின்றனர். கிராமப்புறங்களில் இருந்து நகரங்களுக்கு வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை கிராமத்திலேயே தாத்தா பாட்டியிடம் விட்டு செல்கின்றனர். சுமார் 6 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் பெற்றோரின் அரவணைப்பு இல்லாமல் வளர்கிறார்கள். இது சீன சமூகத்தில் மிகப்பெரிய மனநல பாதிப்புகளை உருவாக்கி வருகிறது. சீனாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. இதனை சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் என்று அழைக்கின்றனர். நீங்கள் சாலையில் விதிமீறலில் ஈடுபட்டாலோ அல்லது இணையத்தில் அரசுக்கு எதிராக பேசினாலோ உங்கள் மதிப்பெண் குறையும். மதிப்பெண் குறைந்தால் ரயில் அல்லது விமான டிக்கெட் வாங்க முடியாது. நல்ல பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க முடியாது. வேலை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். இது மக்களை எப்போதும் ஒருவித பயத்திலேயே வைத்திருக்கிறது. பெரிய நகரங்களில் வீட்டு வாடகை மிக அதிகம் என்பதால் ஸ்னைல் ஹவுசஸ் எனப்படும் மிகச்சிறிய அறைகளில் மக்கள் வசிக்கிறார்கள். சமையலறை, படுக்கையறை, குளியலறை என அனைத்தும் ஒரே சிறிய அறைக்குள் அடங்கிவிடும். மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட சீனா அதன் மக்களுக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவது போல தெரிந்தாலும் சீனர்கள் பலரின் யதார்த்தம் இதுதான். சீனா பொருளாதார ரீதியாக முன்னேறினாலும் அந்த முன்னேற்றத்திற்காக சராசரி மக்கள் கொடுக்கும் விலை மிக மிக அதிகம்.